அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் கவிதை உலகில் பாரதி என்ன புதுமையை செய்தான் என்ற தகவலை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படின்னு சொல்லி தமிழ் கவிதைகளை ரெண்டா பிரிச்சிடலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கவிதை என்பது 4 பொருள்களை உள்ளடக்கியதாக இருக்கும். கவிதைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கற்பனை, பொருள், உணர்ச்சி, வடிவம். இந்த 4 பொருள் இருந்தாதான் கவிதை என்று பாரதிக்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பாரதி தான் என்ன பண்ணான்னா, கவிதை இருக்கட்டும், பொருள் இருக்கட்டும், உணர்ச்சி இருக்கட்டும், வடிவம் என்கிற இலக்கண கட்டு வேணாம். நல்ல கற்பனையோடு, நல்ல உணர்ச்சியோடு, நல்ல பொருளோடு, கடைகோடியில் இருக்கிற ஒரு பாமரனுக்கும் கவிதையை எளிய முறையில் கொண்டு சேர்த்தான் பாரதி. எடுத்துக்காட்டா ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, பாரதிக்கு முன்னாடி இருந்த ஒரு கவிதை சொல்றேன், ஒரு பழம்பெரும் பாடல் ஒண்ணு சொல்றேனே, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவிதை, இதுவும் கவிதை தான். இது மரபு கவிதை. இது யாருக்கு புரியும் அப்படின்னா, படித்தவர்களுக்கு மட்டுமே புரியும். அப்படின்னா படித்தவர்கள் மற்றவர்களுக்கு விளக்கணும். ஆனா எளிமையாக கேட்கிறப்பே புரியணும். அதுதான் பாரதி செய்த செயல். பாரதி ஒரு எளிமையா ஒரு கவிதை சொல்றாங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அந்த செய்தி போய் புரியும். இவ்வாறு தமிழ் கவிதைகளை எளிமைப்படுத்தியவன் பாரதி. தமிழில் ஒரு புதுமையை புகுத்தியவன் பாரதி. அதனாலே அவன் புதுக்கவிஞன் என்றே அழைக்கப்பட்டான். நன்றி.